ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நான்வெஜ் ரெசிபி மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, ரொட்டி, இட்லி, தோசை, அப்புறம் ரைஸ் கொடியெல்லாம் சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. குயிக்காவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்ப மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மட்டன் சுக்கா வறுவல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்க்கலாங்க. நல்லா வாசனையா ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் இது கூட 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, கூடவே 4 லவங்கம், அப்புறம் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும். இது லைட்டா கலர் மாறினதும் இது கூட 1 கப் சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிடுங்க. நம்ம எந்த நான்வெஜ் ரெசிபி செய்யறதா இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மட்டும் அதுக்கு பதில் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்ப வெங்காயம் லைட்டா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இது கூட மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் தாங்க செய்ய போறோம், அதனால தக்காளி அதிகமா சேர்க்க வேண்டாம். மீடியம் சைஸ்ல 1 சேர்த்தீங்கனாலே போதும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டா ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. உப்பு ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் அளவா சேர்த்துடுங்க. கடைசியா நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கிலோ மட்டனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். எப்பயுமே நீங்க மட்டன் வறுவல் ஆகட்டும், மட்டன் குழம்பாகட்டும், மட்டனை இது மாதிரி எலும்போட வாங்கிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். மட்டன் பீசஸ் உள்ள சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டன்ல இருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. அப்பதான் மட்டனுக்குள்ள இஞ்சி பூண்டுடைய பிளேவர் எல்லாம் இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்ப மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா வதங்கி அதுல இருந்து தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தாங்க. அதோட ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருளெல்லாம் மட்டனோட நல்லா சேர்ந்து வர்ற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கிடுங்க. உப்பு சேர்க்கிற போது மட்டும் குறைவா சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளி வதக்கிற போது உப்பு சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து அளவா சேர்த்துக்கோங்க. கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப மசாலா பொருள் எல்லாம் மட்டன் பீசஸோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சுங்க. மட்டனே நமக்கு ஓரளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்ப இது கூட 1/4 மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. அதிகமா சேர்க்க வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் பண்றதுனால மட்டன் 1/4 மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்கனாலே போதும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்ப குக்கருடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஹீட்லயே 5ல இருந்து 6 விசில் இருக்கட்டும். அப்பதான் மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வரும். 6 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். 6 விசில் இருக்கட்டும். பாருங்க, இப்ப குக்கர் 6 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுடுங்க. மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சமா தண்ணி இருக்கு. ஸ்டவ்ல மீடியம் ஹீட்லயே ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்க, தண்ணி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு. தண்ணி ஓரளவுக்கு சுண்டினதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்கலாம். நீங்க எப்ப நான்வெஜ் ஐட்டம் செய்யறதா இருந்தாலும் கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நீங்க இட்லி தோசைக்கெல்லாம் செய்யறதா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கிரேவி பதத்துல இருக்கும். நீங்க சாதம் சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் செய்யறதா இருந்தா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, அவ்வளவுதான், நம்ம மட்டன் சுக்கா வறுவல் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி மட்டன் பீசஸ் எல்லாம் சாஃப்டா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா கடைசியா பொடி பொடியா கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளவுதான். நமக்கு இப்போ நல்ல காரசாரமான மட்டன் சுக்கா வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது பண்றதும் ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.